இப்போ வந்து சிசுகு செட்டப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து சிசுகு ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு பேரிங் கொடுத்துக்கணும், நோட்டிஃபிகேஷன் அலோ கொடுத்துக்கணும். அலோ கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பு பேக் வந்துட்டு டெவலப்பர் ஆப்ஷன் போய்க்கோங்க. டெவலப்பர் ஆன் பண்ணலைன்னா ஆன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் ஒயர்லெஸ் டீபக்கிங்கும் யூஎஸ்பி டீபக்கிங் ஆன் பண்ணணும். இது ரெண்டும் ஆன் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி கனெக்ட் கொடுத்துக்கோங்க. பேரிங் வித் கோடு மேலே கோடு நோட்டிஃபிகேஷனில் வரும், கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. மேலே வரல அப்படின்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ப்ராப்ளம் இருக்கும், சரி பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் ஆகிடும். அவ்வளோதான், ஸ்டார்ட் கொடுத்தா முடிஞ்சிச்சு. சிசுகு ரன்னிங்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்ன பண்ணும்? இது காமன் மொபைலுக்கு உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு நான் சொல்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டிசேபிள் பர்மிஷன் மானிட்டரிங்னு இருக்கும். அப்புறம் இந்த டிசேபிள் ஏடிபி ஆத்தரைசேஷன் இருக்கும். இது வந்து ரெட்மி, போக்கோ, எம்ஐ யூசர்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம். ஓகேவா? அவங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிசேபிள் ஏடிபின்னு இருக்கும். அப்புறம் ஏடிபி செக்யூரிட்டி செட்டிங்ஸ்னு இருக்கும். ஒயர்லெஸ் டீபக்கிங்க்கு கீழேயே அது ரெண்டையும் ஆன் பண்ணிங்க அப்படின்னா சரியாயிடும். ஓகேவா? யூஎஸ்பி டீபக்கிங் செக்யூரிட்டி, அப்புறம் இது ரெண்டு ஆப்ஷன் காட்டினது ஆன் பண்ணிட்டிங்கன்னா சரியாயிடும். இது வந்து ரெட்மி அண்டு போக்கோ யூஸருக்கு. மற்ற ஃபோனுக்கெலாம் எப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு டிசேபிள் பர்மிஷன் மானிட்டரிங் அப்படின்னு இருக்கும். அதை போட்டிங்க அப்படின்னா மற்ற ஃபோனுக்கு சரியாயிடும். அதுக்கான இது இப்போ காட்டுறேன். இது மொத்த மொபைலுக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸ்க்கு போனதும் நான் அப்படியே டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணுங்கள். டிசேபிள் பர்மிஷன் மானிட்டரிங், ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பர்மிஷன் மானிட்டரிங் இது ஆஃபில் இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிடணும். எனேபிள் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான், அப்ளை ஆகிக்கும். அப்ளை ஆனதுக்கப்புறம் ஆத்தரைசேஷன் இருக்கும் ரன்னிங்க்கு கீழே, ரெண்டாவது ஆப்ஷன் சிசுகுவில். ஓகேவா? அதில் வந்துட்டு நம்மளோட பேனல் ஆப்புக்கு பர்மிஷனை வந்து அலோவ் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே தேவையில்லை, செட்டப் ஈஸி தான், அவ்வளோதான். ஓகேவா?